தாராபலன் சொல்லி ஜோதிடத்துல ஒரு வகை இருக்கு. தாராபலனா தரக்கூடிய ஒரு விஷயம் பலன். அப்போ உங்களுக்கு பணம் வரவு தன வரவு அப்படின்னா அது 2வது ராசி தான். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2வது ராசி அவங்களுக்கு பண வரவு சொல்றது. அப்போ அலைச்சலை தரும், மன உளைச்சலை தரும், இதெல்லாம் தரும். அது மாதிரி பணம் தரக்கூடியது 2வது ராசி. இந்த 2.25 நாளும் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பண வரவு தன வரவு கொட்டுன்னு கொட்டும். ஒருவேளை இந்த 2.25 நாளில் உங்களால் கோயிலுக்கு போக முடியாத ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அங்கே இருந்து சொல்லுவதன் மூலமாக பணம் கொட்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா குறைஞ்சது 48 கிழமை இல்லாட்டி 52 கிழமை செய்யணும். 52 கிழமைங்கிறது என்னன்னா ஒரு வருஷ கணக்கு வந்துடும். ஸோ ஒரு வருடம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது சொல்லனா நீங்கள் வேணாங்கிற அளவுக்கு பணம் கொட்டும். அது உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் குரு நாகராஜ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு செல்வ வளம் பெறுகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், எந்தெந்த ராசிக்காரங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற 12 ராசிக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ் பணம் செல்வம் எப்படி வீட்டில் பெருக்கணும், என்ன செல்வமா இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்கு செல்வம் வரக்கூடிய ஒரு விதமா இருந்தாலுமே அது அதோட விரயம் ஒரு நல்ல ஒரு விரயமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ இது பண வரவை எப்படி தக்க வச்சுக்கலாம்? இப்போ மேஷக்காரங்க எந்த கோயிலுக்கு போகணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யணும்? மேஷ ராசி. இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசி செல்வ வளத்தை தரும். இப்போ நம்ம நினைக்கிறோம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மேசராசியே நன்மை தருமா அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது தாராபலன் சொல்லி ஜோதிடத்தில் ஒரு வகை இருக்குது. தாராபலனா தரக்கூடிய ஒரு விஷயம் பலன். அப்போ இந்த ராசிக்கு 2வது ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் 2வது ராசி அவங்களுக்கு தன வரவை தரக்கூடிய ராசி. 12வது ராசி விரயத்தை தரக்கூடிய ராசி. 2வது ராசி தன வரவு, பண வரவு, குடும்பத்தில் புதிய வரவு எல்லாமே 2வது ராசி. 12வது ராசி விரய ராசி, விரயத்தை தரும். சரிங்களா? அது எந்த வகையில் விரயத்தை தருங்கிறது 12 ராசி நம்மளுக்கு சொல்லும். அதே மாதிரி 3வது ராசி முயற்சியை தரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அப்போ உங்களுக்கு பணம் வரவு தன வரவு அப்படின்னா அது 2வது ராசி தான். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2வது ராசி அவங்களுக்கு பண வரவு சொல்றது. இப்போ ஒருவேளை மேச ராசி நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசி தான் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய ராசி. சரி. அப்ப இந்த ரிஷப ராசி இந்த சந்திரன் சுத்தி வரும்போது ரிஷப ராசியில இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு பணம் வரக்கூடிய அந்த 2.25 நாளும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாள். சந்திரன் அந்த 2 ராசி அந்த போகுது. எப்படி நீங்க சந்திராஷ்டமம் சொல்றோம், சந்திராஷ்டமங்கிறது 8வது ராசியில சந்திரன் போகும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு நன்மை தராது, தீமையை தரும். அப்போ அலைச்சலை தரும், மன உளைச்சலை தரும், இதெல்லாம் தரும். அது மாதிரி பணம் தரக்கூடியது 2வது ராசி. இந்த 2.25 நாளும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பண வரவு தன வரவு கொட்டுன்னு கொட்டும். அப்போ அதுக்கு எப்படி யாரை வணங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ மேசராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசி தான் தன வரவு. இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரிஷபராசி வரக்கூடிய அந்த 2.25 நாளுக்குள்ள நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் இந்த சுக்கிர பகவானை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் கொட்டும். ஒருவேளை இந்த 2.25 நாளில் உங்களால் கோயிலுக்கு போக முடியாத ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அங்கே இருந்து சொல்லுவதன் மூலமாக பணம் கொட்டும். இதில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் பிரதோஷம்னு ஒன்று இருக்குது, எல்லா கிழமையிலையும் வரும். ஆனால் அதில் ஒரு சிறப்பு, ஒரு கிழமை வந்துச்சுன்னா சிறப்புன்னு நம்ம சொல்லுவோம். அது ஏதாவது உங்களுக்கு சனி பிரதோஷம் பார்த்தீங்களா, நீங்களே சொல்றீங்க. அப்போ இந்த பிரதோஷ நாள் சனிக்கிழமை வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால, அடுத்து தேய்பிர அஷ்டமி பைரவரை வணங்கக்கு நம்ம போவோம் இல்லைங்களா, அது தேய்பிர அஷ்டமியில் ஒரு கிழமையில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அது தெரியுமா? வெள்ளிக்கிழமை. பாருங்கள், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தேய்பிர அஷ்டமியும் சனி பிரதோஷமும் எவ்வளோ சிறப்போ, அது மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு ரிஷபராசி வரும்போது அந்த ரிஷபராசி வெள்ளிக்கிழமையாக வந்தால் அந்த 2.25 நாளில் ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்ல வேணாம், அப்படித்தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஜாக்பாட் மாதிரி. அப்போ நீங்கள் அன்னைக்கு நீங்கள் சுக்கிர பகவானை விடாமல்
விட்டுறக்கூடாது. அன்னைக்கு எப்படியா அவரை போய் எப்படியா வணங்கிடணும். அட்லீஸ்ட் வீட்டில் உட்காந்துட்டா சுக்கிர பகவான் காயத்தை சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா பணம் கொட்டும் கொட்டும். இதை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா குறைஞ்சது 48 கிழமை இல்லாட்டி 52 கிழமை செய்யணும். 52 கிழமைங்கிறது என்னன்னா ஒரு வருஷ கணக்கு வந்துடும். ஸோ ஒரு வருடம் நீங்கள் அது செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதாவது சொல்லனா நீங்கள் வேணாங்கிற அளவுக்கு பணம் கொட்டும். அது உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஸோ அப்போ மேசராசிக்காரங்களுக்கு ரிஷபராசி அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ரிஷப ராசினா இந்த சிறப்பு. ஓகே சார். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை. இப்போ ரிஷப ராசிக்கு 2வது ராசி எதுனா மிதுன ராசி. இப்போ மிதுன ராசிக்குரிய அதிபதி யார்? அவர் புதன்கிழமை. ஒருவேளை மிதுன ராசி புதன்கிழமையே வந்துட்டா அது உங்களுக்கு ஜாக்பாட்டு. ஒருவேளை மற்ற நாளில் வந்திருக்கு அப்படின்னா இந்த மிதுன ராசி போகக்கூடிய அந்த 2.25 நாளில் நீங்கள் புதன் பகவானை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் கொட்டும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. உறுதியாக சொல்ல முடியும். இதாங்க. இப்போ அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. வரக்கூடிய கடகராசி 2வது ராசி தான் கடகராசி. இந்த கடகராசி அவர்களுக்கு பண வரவை தரக்கூடிய ஒரு ராசி. அப்போ இந்த கடகராசி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் சந்திர பகவான் அவரை வணங்கணும். ஒருவேளை அன்றைக்கி திங்கக்கிழமையாக இருந்துட்டா அதனால விட்டுறக்கூடாது. ஜாக்பாட் நாள். ஸோ இப்படித்தான் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டும். இது ஒரு சர்க்கிள். சரி. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு பண வரவு செய்யறதுக்கு என்ன செய்யணும்? கடகராசிக்காரங்களுக்கு சிம்மராசி 2வது ராசி தனவரவு பணவரவு குடும்பத்தில் புதிய வரவுகள் மற்ற எல்லா வரவுகளும் அதை தான் சொல்லும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லும். ஆனால் நல்லது அதிகமாக சொல்லும். ரைட்டுங்களா? அப்போ இந்த சிம்மராசிக்குரிய அதிபதி யாருன்னா சூரியன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை சிம்மராசி வந்தால் அதனால் நீங்கள் தவற விடக்கூடாது. மற்றபடி எல்லா நாளுக்குள்ளேயும் வரக்கூடிய அந்த சிம்மராசி அந்த 2.25 நாள் வருது இல்லையா? அந்த 2.25 நாளில் சூரிய பகவானை எப்படியா போய் வணங்கிட்டு இல்லை சூரியனோட காயத்ரியா வீட்டில் இருந்தாலும் சொல்லணும். நார்மலாக நீங்கள் எங்கே போகும்போது சூரிய காயத்ரி சொல்லிகிட்டே போங்க. அது வேலை செய்யும். போகிற இடத்துல கூட நீங்கள் தான் வெற்றி. உங்களுக்கு தான் வெற்றி. நம்ம இந்த வெற்றி மட்டும் இல்லை, இதோட முக்கிய நோக்கமே பணம் கூட்டுறது தான். பண வரவு அதிகமாக வரும். செல்வ வளம் பெருகும். மாற்றம் இல்லை. ஓகே சார். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ தனவரவு வர என்ன செய்யணும்? சிம்மராசிக்காரங்களுக்கு கன்னியா ராசி தனவரவு தரக்கூடிய 2வது ராசி. ஸோ அந்த அதிபதி புதன். அப்போ அந்த புதன்கிழமையில கன்னியா ராசி வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. இல்லாத பட்சத்தில் அந்த புதன் பகவானோட காயத்ரி அந்த 2.25 நாளுக்குள்ள சொல்லணும். இல்லை புதன் பகவானை போய் நீங்கள் வணங்கிட்டு வரணும். வணங்கிட்டு வரும்போது மூலமாக நீங்கள் உங்களுக்கு இது மிகப்பெரிய செல்வ வளத்தை தரும். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஷுவராக நீங்கள் நம்பலாம். அந்த ஜாக்பாட் நாள் சொல்லல. ஜாக்பாட்டு தான் சொன்னேனே புதன்கிழமை வந்துச்சுல்ல. ஓகே. புதன்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டுற வேணாம். அது பணம் கொட்டுறதுக்கு பெரிய வழி சொல்லுவோம். நான் பாருங்களேன், நான் ரொம்ப பெரிய செலவு சொல்லலை. கோயிலுக்கு தான் போக சொல்கிறேன். நீங்கள் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கே போக முடியல, ஒன்றும் பிரச்சனை. வீட்டில் இருந்துக்கிட்டு காயத்ரி சொல்லுங்க போதும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு துலா ராசி பண வரவை தரக்கூடிய 2வது ராசி. ரைட்டுங்களா? அப்போ இந்த துலா ராசிக்குரிய அதிபதி சுக்கிரன். அது வெள்ளிக்கிழமை. ஜாக்பாட் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய துலா ராசியில் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஒருவேளை வெள்ளிக்கிழமை வரல இந்த வாரம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த துலா ராசியில் வரக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் கோயிலில் போய் சுக்கிர பகவானை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு இருந்தால் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பல வீடியோவில் பேசியிருக்கோம். அவர்களுக்கு உரிய அந்த தானியங்கள், அவர்களுக்குரிய அதாவது கலரில் இருக்கக்கூடிய உடைகளை அவர்களுக்கு சாத்துறது. ரைட்டுங்களா? இப்போ சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணிற உடை பிடிக்கும். இந்த வைரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வைரம் மாதிரி மின்ற மாதிரியான உடையை கொண்டு போய் அவருக்கு சாத்திட்டு அந்த தானியங்களை சாத்திட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். பணம் சொல்ல வேணாம். ஆனால் ஒரு விஷயம், இதெல்லாம் செஞ்சால் தான் அவர் செய்வார்னா இல்லை, நீங்கள் அவரை போய் வணங்கிட்டு வந்தாலே செய்வார். அதுதான் விஷயம். ஸோ அதாவது நவகோள்கள் நாயகர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணை உள்ளவங்க. அவரை போய் வணங்கிட்டீங்க, அவரை போய் சரணடைந்தீங்கன்னா அவ்வளோ கொட்டுவாங்க. நம்ம நோக்கம் தான் நல்லதாக இருக்கணும். நல்லதாக இருந்தால் செய்வாங்க. ஓகே சார். துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வரவு வரதுக்கு என்ன? ரைட். துலா ராசிக்காரங்களுக்கு பண வரவு தரக்கூடிய ராசி 2வது ராசியான விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி வரக்கூடிய நாட்களில் போய் அதாவது செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்குவதன் மூலமாக, ஏன்னா விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வணங்குவதன் மூலமாக அவர் செல்வ வளத்தை பெறலாம். ஒருவேளை இந்த விருச்சிக ராசி செவ்வாய்க்கிழமையே வந்துருச்சு அப்படின்னா அது ஜாக்பாட்டு. ஸோ அது ஜாக்பாட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது. நான் எப்பயுமே சொல்கிறது தான், அந்த 12 ராசியில் ஜாக்பாட்டை தான் முக்கியம். ஸோ ஜாக்பாட்டில் நீங்கள் போய் கிடச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு போய் வணங்குறது மூலமாக நீங்கள் அதாவது லட்சமாக கொட்டுறது கூட கோடியாக கொட்டும். உறுதியாக நம்பலாம். சரி. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணம் வர என்ன செய்யலாம்? ரைட். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசி பண வரவு தன வரவு தரக்கூடிய ஒரு ராசி.
அதோட அதிபதி குரு. குருவின் அந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்குது. அப்போ ஒருவேளை வியாழக்கிழமையில தனுசு ராசி வந்தால் விட்டுறக்கூடாது. மற்ற கிழமையில வந்தாலும் நீங்கள் போய் வணங்கிட்டு வரலாம். குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. அவரோட காயத்ரி மந்திரத்தை வீட்டில் இருந்து சொல்லுங்கள். நீங்கள் போன எந்த இடத்துல வேணாலும் இருந்து சொல்லுங்கள். உங்களுக்கு அது சிறப்பி தரும். பண வரவு தன வரவையும் அள்ளித்தரும். ஓகே சார். இப்போ வந்து 52 வாரங்கள் தொடர்ச்சியா பண்ண சொல்லியிருக்கீங்க. இந்த முக்கியமான இந்த ஜாக்பாட் டே வந்து தோராயமா ஒரு எத்தனை வாரம் வருது? இல்லை, இது நம்ம 7 நாளில் வந்து 2.25 நாள், நம்ம 7 நாள் தான் வாரத்தில். இது 7 நாளில் எப்படி 2.25 நாளில் பல சமயம் வரும். இப்போ நீங்கள் எப்படி சனி பிரதோஷம் வருஷத்தில் சில நாட்கள் தான் வருது, அது மாதிரி தான் இது. பட் ஆனால் ராசி வந்து கொஞ்சம் நெருக்கி இருக்கு. நெருக்கி இருக்கனால இது அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பிரதோஷமாவது ஒரு ஒரு 15, 20, 27 இப்படி ஒரு நாள் கணக்கு மாறும். அந்த எப்படி சதுர்த்தசிக்கு அந்த 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 நாள் அந்த வர்றதுனால அது கூட ஒரு 15 நாள் இப்படித்தான் மாறும். 15 நாளைக்கு ஒரு வட்டம் 15 நாளைக்கு ஒரு வட்டம் மாறும். 15 நாளைக்கு வட்டம் வரும்போது அங்கிட்டு வரும்போது திரும்ப ஒரு 15 நாள். இந்த கணக்கு வரும்போது சனி பிரதோஷம் ரொம்ப ரேராக தான் வரும். ஆனால் இந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ இந்த 52 வாரத்தில் உங்களுக்கு அதிகபட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை யோசிக்க வேணாம். வந்தால் விட்டுறாங்க ஜாக்பாட்டு. நீங்கள் அதாவது இதை மட்டும் நீங்கள் 52 வாரம் மட்டும் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் 52 வாரம் கழிச்சு எனக்கு கேள்வி கேட்கலாம். சார் நீங்கள் சொன்னீங்களே வந்துட்டேன் வரல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். நான் சொல்லுவேன் உறுதியாக நீங்கள் வரும்போது என்னை காரில் வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே கார் வச்சுருக்கேன் சார், பரவாயில்ல, நீங்கள் பெரிய காரில் வருவீங்க, நான் உறுதியாக சொல்லிடுவேன். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் வர என்ன செய்யணும்? ரைட். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த முடிக்கும் மகர ராசி வந்து தன வரவை தரக்கூடிய ராசி. அதோட அதிபதி சனி. அதோட கிழமை எடுத்துக்கிட்டே சனிக்கிழமை. ஒருவேளை சனிக்கிழமை மகர ராசி வந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரங்க விட்டுறாதீங்க. அன்றைக்கி சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. ஒருவேளை வரல பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. 2.25 நாளுக்குள்ளே எப்போயாவது போய் அவரை போய் கூப்பிட்டு வந்துடுங்க. வணங்குவதன் மூலம் உங்களுக்கு பண வரவு தன வரவு கொட்டுன்னு கொட்டும், மாற்றமே கிடையாது. ஓகே சார். மகர ராசிக்காரங்களுக்கு பணம் வர என்ன சார்? கும்பராசி 2வது ராசி கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு அதிபதி திரும்ப சனிக்கிழமை. ஸோ இந்த மகர ராசிக்கு தான் அது ஒரு சிறப்பு. தன்னோட அதிபதியே தனக்கு ஒரு கிழமை அதிபதியாக வர்றது. ஏன்னா மகரமும் கும்பு ஒரே அதிபதிங்கிறதுனால. அப்போ 2வது ராசி சனிக்கிழமை வைக்கலாம். மகர ராசிக்கு சனியை போய் கும்பிட்றது மேலும் சிறப்பு தரும். ஏற்கனவே அவன் கோடீஸ்வரனாக இருப்பான், இப்போ மல்டிபிளியனாக மாறுவான். ஓகே. சில சமயம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம். பெரிய அந்த அம்பானி இவர்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது மாதிரியான சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கே தெரியாது. இல்லாட்டி அன்னைக்கு அவங்களுக்கு பணம் ஒரு தன ஒரு அதிகமாக கொட்டும். அவங்க எல்லா சாமி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே பெருசாக வீடே பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கெல்லாம் கோயில் வச்சுருப்பாங்க, இல்லாமல் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்லேயே ஒரு ஏக்கருக்குள்ளே உள்ள இடத்துக்குள்ளே வீடு கட்டினாங்கன்னா அவங்க உள்ள சின்ன கோயில் கட்டிடுறாங்க. ஒரு பூசாரி வந்து டெய்லி வந்து சாமி இதெல்லாம் கும்பிட்டு போகிறாரு. அப்போ அவர்களே வச்சுருக்கும் போது பெரிய பெரிய பணக்காரர்களாக சொல்லவே வேணாம். நமக்கு அவர் தெரிஞ்ச நடிகர் அர்ஜுன் சார் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காரு, பெரிய ஆஞ்சநேயர் கோயில் சொல்லியிருக்கிறாரு. அதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அவர் பேட்டியில் சொல்கிறாரு. ஸோ அவரோட இஷ்ட தெய்வம் அது. அப்படி வணங்கும் போது அவர்களுக்கு மீண்டும் அள்ளித்தர்றாங்க. அது மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி மகர ராசிக்கு சனி பகவானே சொந்த அதிபதி ஆகிறதுனால மகர ராசிக்கு அள்ளி கொடுப்பாரு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க அதிகமாக பெரிய தொழிலதிபர்கள் மகர ராசிக்காரங்க இருக்காங்க. அதாவது பிக் ஷாட் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் மகர ராசியில் கும்பராசியில் ரொம்ப பேர் இருக்காங்க. மகர ராசியில் அதிகமாக இருக்காங்க, நீங்கள் ஒரு எடுத்து பார்க்கலாம். அப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய திரை பிரபலங்களும் சரி, இல்லை மிகப்பெரிய மல்டி மில்லியனர்ஸும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. அது ரகசியமாக கடைபிடிப்பாங்க. அது இப்போ நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க, வெளியே தெரியாது. ஆனால் சின்ன வேலை தானே இது. நான் உங்களுக்கு பெரிய வேலை சொல்லலையே, மெனக்கூட சொல்லலையே, ஒரு சின்ன சாதாரண வேலை செஞ்சிடலாமே, அதான் விஷயம். ஓகே சார். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பணம் வர கும்பராசியை பொறுத்த முடிக்கும் மீனராசி வந்து 2வது ராசியாக வரதுனால அதை தனவரவு பணவரவு தரக்கூடிய ராசியாக இருக்குது. அதோட அதிபதி குருவாக இருக்கிறாரு. குரு பகவான்னா வியாழக்கிழமை வருது. ஸோ வியாழக்கிழமை மீனராசி வந்துச்சுன்னா கும்பராசிக்காரங்க விட்டுறாதீங்க, ரைட்டுங்களா? ஒருவேளை வியாழக்கிழமை வரல, அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. அந்த வாரத்தை விட்டுறாமல் போய் அந்த வாரத்தில் போய் அந்த குரு பகவான் போய் வணங்கிட்டு வாங்க. அங்கே போக முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா குருவோட காயத்ரி வீட்டிலேருந்தே சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை தரும். பணம் கொட்டுன்னு கொட்டும், மாற்றம் இல்லை. மீனராசிக்காரங்களுக்கு தனம் வர என்ன செய்யும்? மீனராசிக்காரங்களுக்கு 2வது ராசி ஆகக்கூடிய மேசராசி, அதோட அதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கிழமையில் வந்தால் அது ஜாக்பாட்டு. செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா பரவாயில்ல, செவ்வாய் போய் கூப்பிட்டு வாங்க. அதாவது சொல்ல தானியம்னா தோரம் பருப்பு இது மாதிரி இருக்குது, அதெல்லாம் தானியத்தை கொண்டு போய் கொடுத்து அதை அங்கே மடப்பள்ளியில் கொடுத்து அதை ஆக்கி கொண்டு வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லாட்டி அங்கே சாமிக்கு நீங்கள் படையில் வச்சுட்டு வந்துடலாம், அவங்க மடப்பள்ளியில் எடுத்து பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவரை வணங்குவதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பண வரவையும் தன வரவையும் அள்ளி கொடுக்க அந்த செவ்வாய் பகவான் கடமைப்பட்டவராக இருக்கிறார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் அவர்.
12 ராசிக்காரங்களுக்கும் தனவரவு எப்படி வரணும்? எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யணும்? அதுவும் வந்து குறிப்பா வந்து பிரபலங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சாதாரண மக்களும் இத கடைபிடிக்கும்போது, அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மேடம். நான் மேலும் ஆஸ்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாடு. இத நீங்க கடைபிடிப்பதன் மூலமா நீங்களும் பிகம் எ மில்லியனரா வரணும்னு என்னோட ஆசை. ஆசையும் கூட. மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். வாழ்க வளமுடன்.